அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், உன் கழல் தொழுதெழுவேன் அல்லே, உன் கழல் தொழுதெழுவேன் அல்லேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வெறியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு தூரை அரணே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு தூரை அரணே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 26ஆம் நாள், திங்கட்கிழமை, சோமவாரம் என்று சொல்வது. இன்று துதியை தேதி மதியம் 12:13 வரை இருக்கு. பின்னாடி திருதியை, சதய நட்சத்திரம் மாலை 3:16 வரை, பின்னாடி பூரட்டாதி. சதய இருக்கிறவரை சித்த யோகம், பூரட்டாதிக்கு மரண யோகம். திங்கட்கிழமை ராகு காலம் எப்போதுமே காலையில் 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகன் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில், புதன் கடகத்தில், கும்பத்தில் கேது, செவ்வாய் கன்னியில், சந்திரன் ராகு சனி 3 பேரும் கும்பத்தில், மிதுனத்தில் குரு சுக்கிரன். இதுதான் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நேரம் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பதற்கு சனி ராகு நல்ல பலமாக இருக்குது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். ஆனால் குரு பகவான் சரியில்லை. 2ஆம் அதிபதியும் குரு பகவான் 3ல் இருக்காங்க. அந்த 3ஆம் இடம் 2 பேருக்குமே சரியில்லை. குருவுக்கும் சரியில்லை, சுக்கிரனுக்கும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு இருக்காங்க. 10ஆம் இடத்துல இவங்க 3 பேரும் சேர்ந்து இருப்பது ரொம்ப நல்லது. சந்திரன் 10ல் இருப்பது நல்லது, ராகு 10ல் இருப்பது நல்லது, சனி 10ல் இருப்பது. தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள. ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். இன்று நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாகும். அன்பான மிதுன ராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு. உங்களுக்கு இடமாற்றங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகளாக வரும். பார்த்து எங்கே வேணாலும் வரலாம், வீட்டில் வரலாம், வெளியில் வேலை பார்க்குறது வரலாம், கடையில் வரலாம், நடந்து போயிட்டு இருக்கோது வரலாம். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்களை எல்லாம் கொடுக்கும். இடமாற்றத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுலாம் எடுத்து விடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக நமக்கு தேவையில்லாத செலவுனா உடல்நிலை பாதித்து ஆஸ்பத்திரிக்கு போனால் செலவு தான், சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் செலவு தான். இப்படியெல்லாம் தேவையில்லாத செலவுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு அருமையான நாள். ஆனால் உங்களுக்கு சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க. மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அதனால் ஆரோக்கியங்கள் ஏதாவது கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குருவனுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அதனால் லாபங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, நல்ல காரியங்களாக செய்யலாம். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சுக்கிரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நல்லது. இருந்தாலும் குரு 10ல் இருப்பது கெட்ட பேர் ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். டென்ஷன் இல்லாமல் இருக்கும். துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 2 பேரும் 2 குருமார்களும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அசுர குரு, தேவகுரு 2 பேரும் அது சேர்ந்திருப்பது நன்மையாக தீமையாக இருக்கிறது வேறு கணக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருப்பது 2 குருமார்கள். அவங்க 2 பேரும் 9ஆம் இடத்துல இருப்பது இப்போ நல்ல அமைப்பு. நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ல் குரு 8ல் சுக்கிரன். அதனால் காரியங்கள் எதுவுமே நடக்காது, எந்த காரியமும் நடக்காது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் முதலீடு பண்ணாதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணமெல்லாம் கட்டாதீங்க, தொழில் புதுசாக துவங்காதீங்க, ஏதாவது பொருள் வாங்குறதுனால வாங்காதீங்க. விலை உயர்ந்த பொருள்கள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் 1 வருஷம் சென்று வாங்கிக்கலாம். அப்படின்னு ஒரு 10 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் செய்வோம். உங்களுக்கு இப்போ பிரமாதமாக இருக்குது. சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்குது, குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். தைரியமாக செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியம் வேணும்னா, நல்லா படிக்கிற குழந்தைகள் படிப்பாங்க, வேலை கிடைக்கும், திருமணமாகும், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இதெல்லாம் நல்ல காரியங்கள். உங்களுக்கு தேவையான அவங்க வயதுக்கு தக்க தேவையான நல்ல காரியங்கள் பூரா நடக்கும். பார்த்து கவனமாக நடந்துகள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சனி பயிற்சி வரையும் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் பலமாக 6ஆம் இடத்துல இருக்கார். ஜாக்கிரதை, கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. இருப்பினும் குரு 5ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் 5ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால் நல்ல காரியம்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது. 7ரை வந்து உங்களுக்கு இந்த 3 பேருக்குமே 7ரை இருக்கிறது. அதனால் மீனராசி என்பவர்களுக்கு 7ரை இருக்கிறது. இந்த அளவு குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது 4ஆம் இடத்துல இருக்காரு. கேந்திர பலம் மீனராசிக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியல, ஏன்னா அனுபவிக்கிறவங்க தானே தெரியும். அதனால் அந்த மாதிரி மீன ராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்கா அப்படின்னு தொழில் நன்றாக இருக்கும் குரு பார்த்தாங்கிறாங்க. ஏதோ ஓடிட்டு இருக்கு, அதாவது சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன ஒரு 10 மாதம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களில் 7ரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை, நீங்கள் வந்து இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கருத்து பதிவு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தவணை பதிவு பண்ணியிருக்க அதே கருத்து தான் இப்போது. இது ஒன்றும் புதிய கருத்து இல்லை. சில பேர் கேட்டிருக்கலாம், புதுசாக கேட்குற மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள். இது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது. அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருந்தால் நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை வந்து தாய் இருந்தால் துன்பம் இல்லை. ஒரு மனிதனுக்கு தாய் எந்த வயசில் இருந்தால் கூட துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. தாய் வந்து எத்தனை வயசானாலும் 50, 60 வயசானால் கூட ஒரு பையன் தாய்க்கு குழந்தை தான், மடியில் படுக்க போட்டு தூங்க வைப்பான். அப்படிங்கிற தாயினுடைய உள்ளம் அது. அதனால தாய் இருந்தால் துன்பம் இல்லை, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை. அப்பா இருந்தானா பார்த்துக்கிறவங்க, தவிக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கருத்து. தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, தங்கை இருந்தால் தனிமை இல்லை. இந்த சகோதரி என்பவள் எப்போதுமே அண்ணனோட வெட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு கருத்து. இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கா தெரியல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க போன பாதையில் அப்படியே போயிடுறாங்க. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்கு. அதனால தங்கை இருந்தால் தனிமை இல்லை, தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை. தாத்தா இருந்துட்டானா எந்த தயக்கமும் கிடையாது. அதனால பேரனை பத்திரமா பார்த்துக்குருவாங்க. பாட்டி இருந்தால் பயம் இல்லை. என் பேரனை யாருடா, என்னடா யாரு, என் பேரன்டாவன் அப்படின்னு தைரியம் கொடுப்பாங்க. பாட்டி இருந்தால் பயம் இல்லை. அக்கா இருந்தால் அன்னையின் உருவம், பிம்பம் தெரியும்னு எழுதியிருக்காங்க. பிம்பம்னா உருவம்னு பேர் இருக்கு. தாயினுடைய உருவம் அக்காவுடைய முகத்திலையும் உடம்புலையும் தெரியுமா. அப்ப தாய் மாதிரியே இருப்பாளாம் சகோதரி மூத்தவர். அதனால அக்கா இருந்தால் அந்த தாயினுடைய நினைவு வந்து உண்டே இருக்கும் என்று சொல்றார். அது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால இதெல்லாம் அனுபவிக்கின்ற பொழுதுதான் அந்த அந்த சுகமெல்லாம் தெரியும். அக்கா இருந்தால் அன்னையின் உருவம் தெரியும். அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்குமா. அண்ணன் இருந்துட்டா எல்லா சுகமும் கிடைக்குமா, எல்லாமே கிடைக்குமா, எல்லாமே தம்பிக்காக செய்வாரா அண்ணன் அப்படிங்கிறாங்க. அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்குமா.
2 கால் போறல தம்பி இருந்துட்டானா 3வது கால் நமக்கு கிடைக்குமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் யாரு தெரிஞ்சுக்கிறாங்க? யாரு அது மாதிரி நடக்கிறாங்க? நடக்க முடியல. அதனால அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்கும். மனைவி இருந்தால் மண்ணுலகில் வாழ்க்கை சிறக்கும். மனைவி இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணுலகத்தில் உள்ள வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறாங்க. மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியும். மகன் இருந்தால் வம்சம் நிலைக்கும். மகன் இருந்தான்னா வம்சம் நிலைக்குமா? மகன் இல்லைன்னா அந்த வம்சம் நிலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அவங்களுக்கு வம்சம் நிலைக்காது. என்ன பண்றது? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்ம இறைவன் நமக்கு ஜனனமாகின்ற பொழுது அவன் நமக்கு எழுதிய கட்டளை, அதை நம்ம அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்காக மகன் இல்லையே அப்படிங்கிற மகன் இருக்காங்க இல்லையா, குழந்தை இருக்கா இல்லையா? மண்ணில் இறக்க போகிறோமே தவிர மீண்டும் மண்ணில் ஒன்றாய் பிறக்க போவதில்லை. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா சிந்திச்சுப்போம். இந்த பூமியில நாம இறக்க போகிறோம் என்றோ ஒரு நாள் எல்லாரும் இறந்துதான் ஆக போறோம். ஆனால் ஒன்றாக பிறக்க போவதில்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அந்த 4 பேரும் மீண்டும் ஒன்றாக பிறப்பாங்களா? சொல்ல முடியாது, தெரியல. அவங்க எங்க போய் பிறக்காங்களா தெரியல. இல்லை, போவதில்லை. வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பது ஒரு சுகம். வாழ்கிற போது சண்டை கருத்து வேறுபாடு இருக்கலாம், இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அண்ணன் தம்பிகளோடு அக்கா தங்கைகளோடு ஒற்றுமையாக இருந்து ஒரு நல்ல காரியங்கள் செய்கிற போது எல்லாரும் ஒன்றாக செய்து சந்தோஷமாக வாழ்ந்தால் அதற்கு இணைவு உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. சொந்த பந்தங்களோடு இருப்பது ஒரு சுகம். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்த சொர்க்கமா. குடும்பம் மாதிரி ஒரு சொர்க்கம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாதான். எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்து பாருங்க. குடும்பம் என்பது சொர்க்கம். ஏன்னா அந்த குடும்பத்துல கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, குழந்தைகள், மகன் மகள், அக்கா தங்க, சித்தப்பா பெரியப்பா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய உறவுகள் பாருங்க. இந்த உறவுகள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்காக படைத்த ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறான். இந்த சொர்க்கத்தை இதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில் தான் இருக்குது. அதனால இது சில பேர் நரகமாக்கிறாங்க, சொர்க்கமாக மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அன்பான நேயர்களே, நாம் ஒன்றாக பிறக்க போவது, இனிமேல் ஒன்றாக பிறக்க போவதில்லை. இருக்கும் வரையும் நம்மக்கிட்ட எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றாக மனதுக்குள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம ஜாதகத்தில் அவங்களுக்கு பிள்ளைகளால் நன்மை அப்படின்னு இருக்கணும். பிள்ளைகளால் பிரயோஜனம் இல்லைன்னா முடிஞ்சு வச்சு, சகோதர பலம் இல்லைன்னா அதுவும் முடிஞ்சு வச்சு, உறவுகளால் நன்மை இல்லை அப்படின்னா அதுவும் முடிஞ்சு வச்சு. உறவுகளால் நன்மை இல்லைன்னு சில ஜாதகத்தில் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த வாசங்களாம் என்ன செய்ய முடியும்? என்ன பண்றது? அது நம்முடைய தலைவிதி என்று தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர, இருப்பினும் நாம் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலேயாவது கலந்து கொள்ளணும். அதாவது இப்போ ஒரு தீபாவளி வருது, தீபாவளி இருந்தால் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு இடத்துல தீபாவளி கொண்டாடாட்டாலும் அந்த தீபாவளி அன்றாவது எல்லாரும் பெரியவங்க இருந்தாங்கன்னா சின்னவங்கெல்லாம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அக்கா இருந்தாங்கன்னா அக்காட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நம்ம இப்படி ரொம்ப தொலைவில் இருந்தானா போர்லையாவது தொடர்பு கொண்டு போகணும். இப்படியெல்லாம் நம்ம அவங்களோட உறவாடி கலந்து அன்போடு நம்ம அவங்க அந்த உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு போயானால் அதுக்கு பேர் ஒரு சொர்க்கம். என் தம்பி, என் சகோதரி, என் தங்கை, இதெல்லாம் ஒரு பெரிய சுகம். இந்த சுகத்துக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் எல்லா சொந்தங்களோடும் சொந்த பந்தங்களோடும் வாழ்வது தான் பெரிய சுகம். இன்றைய காலகட்டத்தில் பெற்ற தாய் தந்தையை கூட அந்த குழந்தைகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பட்டணத்துலலாம் போய் பார்த்தோம்னா முதியோர் இல்லம்னு ஒன்று இருக்குது, அதில் கொண்டு விட்டுறாங்க. கிராமத்தில் எங்கே கொண்டு விடுறது? எங்கே இருக்குது முதியோர்? பார்க்க மாட்டேங்கிறாங்க. வயதானவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க தான் தனியாக இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொர்க்கம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய நரகம். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம்
இந்த பிள்ளைகளெல்லாம் கவனிக்கலைன்னா அந்த பெரியவங்க என்ன செய்வாங்க? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆகவே அன்பர்களே, நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுங்க, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த வாழ்க்கை பருவம் நல்ல வாழ்க்கை அமையணும். ஒரு பெண் இருக்கான்னா அந்த பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையணும். ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு நல்ல மனைவி அமையணும். அவங்களுக்கெல்லாம் தாமதம் இல்லாமல் குழந்தை பிறக்கணும். சுகமாக இருக்கணும். நல்ல வாழ்க்கை அமைந்து நிறைவாக நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் எம்பெராட்டி எம் தாய் எல்லாம் வல்ல அம்பிகை பராசக்தி ஸ்ரீ முத்துமகா மாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.